ரொம்ப யுகங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல உயிரினங்கள் எல்லாமே பூமியினுடைய இந்த மேல்பரப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில உள்ள பாதாள உலகத்துல தான் இருந்துச்சாம். அப்படி இருக்கிற போது அங்க இருட்டு அப்படிதானே இருக்கும். மனிதர்களும் விலங்குகளும் உள்ளுக்குள்ள ரொம்ப ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா தான் இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப இருட்டான அந்த இடம் இல்லையா, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. இப்படி இங்கேயே இருக்கோமே இந்த இருட்டுக்குள்ளேயே, உலகம் ரொம்ப பெருசுன்னுலாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம எப்ப பார்க்க போறோம் என்ன ஏது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் வந்துச்சு. கடவுள்கிட்ட கேட்டாங்க, நாங்க இந்த இருட்டுக்குள்ளேயே தான் வாழணுமா, எங்களுக்கு இதுக்கு விடிமோச்சமே இல்லையா அப்படின்னு கேட்டபோது கடவுள் யோசிச்சாரு. சரி பாவம், எல்லாரும் பாதாள உலகத்திலே இருக்காங்க இருட்டுக்குள்ளேயே, இவங்களுக்கு வண்ணமயமான பெரிய உலகத்தை காட்டுவோம் அப்படின்னு அவரும் இரக்கமாயிட்டு இந்த பாதாள உலகத்துல இருந்து மேல வர்றதுக்கு ஒரு புது பாதையை உருவாக்கினாரு. அந்த பூமிக்குள்ள இருந்து எல்லா உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரவே ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு கடவுள். அப்ப கடவுள் எல்லாரையும் அழைச்சு சொன்னாரு, உங்களுக்கு தான் இந்த உலகம், இந்த உலகம் முழுக்க இந்த சூரிய உதயம் அதுக்கப்புறம் அஸ்தமனம் இதெல்லாம் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தை சந்தோஷமா நிம்மதியா நல்ல விதமா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போட்டாரு. என்னன்னா, இங்க நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனா ஒன்னே ஒண்ணு, எந்த காரணத்தை முன்னிட்டும் நெருப்பை மட்டும் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஓகே, ரொம்ப சந்தோஷம் கடவுளே, நாங்க அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விலங்குகளும் மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சு விளையாடி அப்படி அந்யோன்யமா இருந்தாங்க. நாள் முழுக்க போச்சு. சாயங்காலம் ஆச்சு, சூரியன் அஸ்தமனமாக போயிடுச்சு, இருட்டு வர ஆரம்பிச்சிச்சு. விலங்குகளுடைய உடம்புல ரோமம் இருக்கிறதுனால குளிரை பத்தின கவலையும் அவங்களுக்கு இல்லை. மனிதர்களுக்கு குளிர் தாங்கல. நேரம் ஆக ஆக நடுநிசி ஆக ஆக குளிரும் வருது, இருட்டாவும் இருக்கு, கண்ணும் தெரியல அப்படின்னும் போது இந்த மனித கூட்டத்துல இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், அங்க இருந்த ஒரு கல் எடுத்து இப்படி உரசி நெருப்பை உண்டாக்கிட்டான். நெருப்பு உண்டாகின உடனே மனிதர்களுக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, குளிர் போகிக்கிறதுக்கு அந்த கதகதப்பும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நெருப்பை பார்த்த உடனே விலங்குகள்லாம் தெரிச்சு பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. விலங்குகள் அந்த பக்கம் ஓட, மனிதர்கள் இவங்க சந்தோஷத்துக்காக நெருப்பை பயன்படுத்த, கடவுள் போட்ட கண்டிஷன் என்ன, எதை வேணாலும் பண்ணுங்க, நெருப்பை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரா. இப்ப நெருப்பை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுல இருந்து மனிதர்கள் வேற விலங்குகள் வேற அப்படின்னு ஆகி இவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த நல்ல அன்பும் நட்பும் மாறி போய் இவங்க பாஷை அவங்களுக்கு புரியாம அவங்க பாஷை இவங்களுக்கு புரியாம தனித்தனியா ஆயிட்டாங்க அப்படின்னு. தொடக்க காலத்துல மனிதர்களும் விலங்குகளும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா நட்பா தான் இருந்தாங்க. ஆனால் நாளாவட்டத்துல தேவைகளும் கண்டுபிடிப்புகளும் வசதி மேல உள்ள ஆசையும் 2 பேரையும் பிரிச்சிருச்சு அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா தேசத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு நாடோடி கதை இது.